சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு எதிரான வேட்டை தீவிரமடைந்துள்ளது. காட்டுப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் நக்சல்கள் சரணடைந்தால் அவர்களின் நல்வாழ்வுக்கு அரசு வழிவகை செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டத்தால் கவரப்பட்ட நூற்றுக்கணக்கான நக்சல்கள் போலீசில் சரணடைந்து உதவித்தொகை, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் பயிற்சி பெற்று தேசிய நீரோட்டத்தில் கலந்துள்ளனர். பஸ்தர், நாராயண்பூர், தந்தேவாடா, பீஜப்பூர், சுக்மா, கான்கர், கொண்டாகாம் போன்ற பகுதிகளில் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த சிலர் இன்னும் காடுகளில் பதுங்கி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் மத்திய, மாநில போலீசார், துணை ராணுவ படையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை பீஜப்பூரின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது போலீசாரை நோக்கி நக்சல்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து பாதுகாப்பு படையினரும் திரும்பிச் சுட்டனர். பல மணி நேரம் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நக்சல்களின் உடல்களை கைப்பற்றியதில் அவர்கள் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்தவர்கள் என்பது தெரிந்தது. அவர்களின் தலைகளுக்கு 17 லட்சம் ரூபாய் சன்மானத்தை சத்தீஸ்கர் அரசு அறிவித்திருந்தது. இந்த என்கவுண்டருடன் சேர்த்து இந்த ஆண்டில் சத்தீஸ்கரில் 255 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் பஸ்தர் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நக்சல்களுக்கு எதிரான வேட்டை தொடர்ந்து நடந்து வருவதால் அப்பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தபடி அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கரை மாற்ற மத்திய, மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன.